வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மீன் பிரியாணி செய்யறதுக்கு மீனை மேரினேட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு பீஸை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு முள் இல்லாத மீனா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் இது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கணுங்கிறதுக்காக. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். தயிர் ஒரு 40 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். நம்ம நல்லா கலந்தாச்சு. இது ஒரு ½ அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். அப்பதான் அந்த மசாலாலாம் ஃபிஷ்ல நல்லா ஊறி இருக்கும். இப்போ சாதம் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். இது கூட ஒரு 2 பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் 3, ஒரு 4 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இதுல நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3/4 பாகம் குக் ஆனா போதும். ஃபுல்லா குக் பண்ணிட வேண்டாம். சாதம் 70% குக் ஆயிடுச்சு. இதோட நம்ம தண்ணில இருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி பண்றதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நீங்க கீ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் சூடாயிட்டு இருக்கும் போதே நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா ஃபிஷ், அதை எடுத்து வச்சிடலாம். ஃபிஷ் எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறம் வச்சா இருக்க மசாலாவையும் இது மேலே நம்ம இப்படி கொட்டிடலாம். வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ இந்த ஃபிஷ் குக் ஆகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபிஷ் எல்லாம் கொஞ்சமா நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். உடைச்சிடாம பொறுமையா திருப்பி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் குக் ஆகணும். இப்போ ஃபிஷ்ஷை ஃபுல்லா திருப்பி வச்சிட்டோம். இப்போ நம்ம குக் பண்ண ரைஸை இது மேல சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் சேர்த்ததுக்கு அப்புறம் இது மேல ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயே கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமா புதினாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேல திரும்பவும் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலயும் ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சமா புதினாவையும் கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேல ஒரு மூடியை போட்டு அப்படியே சிம்லயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ உள்ள மசாலா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரைஸ் கூட நல்லா சேர்ந்து நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. ஃபிஷ் கூட நல்லா குக் ஆயிடுச்சு. நம்மளோட ஃபிஷ் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேற பவுலுக்கு மாத்திக்குவோம்.
டேஸ்டியான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.